ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டமாக தான் இருக்க போகுது. எடுத்தோன்னே என்னடா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஃப்ளாக் தாங்க தேடிட்டு இருந்தேன். இதில் ரேரான திங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சுருப்பேன். கடைசியில் இந்த ஃப்ளாக் இதில் தான் இருந்தது. பஹ்ரைன் நேஷ்னல் டே செலிப்ரேஷன் வந்து ஸ்கூலில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேஷ்னல் டே, பஹ்ரைன் நேஷ்னல் டேயோட டிஷர்ட் அண்ட் பேட்ச், அப்புறம் வந்து ஒயிட் ட்ராக் பேண்ட், அந்த காம்போ தான் இந்த வாட்டி வர சொல்லியிருந்தது. அண்ட் தென் வந்து கேப், பஹ்ரைன் கேப், இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு, அன்றைக்கி வந்து ஸ்டடீஸ் எதுவுமே கிடையாது, அதனால ஜஸ்ட்டு செலிப்ரேஷன் தான். வாட்டர் பாட்டில், ஃபுட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பையன் வந்து கிளம்பிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா பஹ்ரைன், இது வந்து ஒரு ரிஃபாங்கிற ஒரு ஏரியாவில் இந்த கிளாக் டவர் இருக்குது. இது சுற்றி வந்து லைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பஹ்ரைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து நேஷ்னல் டே செலிப்ரேஷனுக்காக 1 வீக் பிஃபோரே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தென் வந்து 1 வீக் அப்புறம் அந்த நியூ இயர்லாம் முடிஞ்சு தான் வந்து இதெல்லாம் வந்து ரிமூவே பண்ணுவாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு பஹ்ரைன் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் வந்துட்டு கிராக்கர்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 16 and 17 டிசம்பர் தான் வந்து பஹ்ரைன் நேஷ்னல் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டிசம்பருங்கிறதுனால வின்டர் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். சில டைம் கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த டைம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. சார் அப்படியே ஒரு பார்க்குக்கு விசிட் பண்ண போகலாம் பார்த்தா செம்ம குளிர், ரொம்ப நல்லா இருந்தது வெதர்.
டின்னருக்கு வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்தி வித் ராஜ்மா கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ராஜ்மா மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜ்மா வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுக்கணும். 8 ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. மினிமம் 6 ஹவர்ஸாவது அது வந்து ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து குக் ஆகும். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால வந்து நமக்கு பெரிய பெரிய கியூப்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே ஈஸியாக வந்து வதங்கிடும் தானே. நம்ம மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறதுனால சாப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் ஒரு 2-3 பல் பூண்டு, இஞ்சி. இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும் ராஜ்மா. ஸோ அதுக்கான கிரேவி நம்மளுடைய கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குவான்டிட்டி பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனியன், டொமேட்டோஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, 6-7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கொஞ்சம் டபுள் குவான்டிட்டியே எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து ஒரே டைமில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலாவும் வதக்கிட்டு அதையும் அரைக்கலாம். ஸோ நான் கரம் மசாலா பவுட்ரு வச்சுருக்கிறதுனால அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இப்போது ஆனியன் அண்டு கார்லிக், ஜிஞ்சர் இதை வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். தென் டொமேட்டோ அதையும் வந்து சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக வந்து சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. சீக்கிரம் வந்து வதங்கிடும் வெங்காயம், தக்காளி. வதங்கினதுக்கப்புறமா இது வந்து ஆறின உடனே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து தாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு இது எல்லாமே வந்துட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லா ஸ்பைஸையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், அப்புறம் சில்லி பவுடர், பச்சை மிளகாய், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லா மசாலாவும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டு அந்த மசாலா வந்து குக் ஆகணும். கேப்சிகம் வந்து ஃபைனலாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். நமக்கு கிரேவி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கனாலும் நல்லா இருக்காது. கிரேவி வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து சோயா சாஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். டேஸ்ட் ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. அப்புறம் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ராஜ்மாவோடைய தண்ணி வந்து வடித்து எடுத்துருங்க. அந்த குக் பண்ணும்போது தண்ணி போடுவோம் இல்லையா, அந்த தண்ணி தேவையில்லை. ஜஸ்ட் ராஜ்மா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ சால்ட்டு மட்டும் பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது ஒரு 4 விசிலுக்கே குக் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஊறி இருக்கு, இல்லைனா ஓவர் நைட் ஊறி இருக்குது அப்படின்னா ஒரு 4 விசில் போதுமானது. என்னோடது கொஞ்சம் ஓவர் குக்காகவே ஆகிட்டு நல்லா மசாலா அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு கிரேவி ரெடி. கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது கூட வந்து சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறேன். சப்பாத்திக்கு ஆல்ரெடி முகம் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். வின்டருக்கு வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து ராஜ்மா மசாலாவுக்கு நான் நல்லாயிருக்கும். தென் பரோட்டா இந்த மாதிரி ரோட்டி வகைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வின்டர்னால வாய்ஸ்லாம் பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்குன்னா எல்லாருக்குமே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு எனக்கு. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி சாரி ஃபார் தட். வாய்ஸ் கிளியராக இருக்கா என்னன்னு கூட தெரியலை. சப்பாத்தி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இந்த சப்பாத்தி ப்ளஸ் ராஜ்மா மசாலா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜ்மா மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோதுமை மாவு, சால்ட் அது மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்குது. அதெல்லாம் நான் வந்து
ஆட் பண்ணலை. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச்.